ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 33 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் இப்போக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அங்கே அவள் கேட்டிருப்பாள். இப்போ தான் அங்கே உண்மைகளே அப்படியே வெளியில் வருது. இப்போ தான் சீலியாவை அவள் எதுக்கு ஏமாத்தினான்னு சொல்லவே ஆரம்பிக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இவளோட ஹோம் டவுனில் தான் எல்லா விஷயமும் ஆரம்பிச்சுது. இவளோட ஹோம் டவுனே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணமும் இந்த மாஸ்டர்ஸ் தான். ஹோம் டவுன்ல கடைசியா யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா அது நான் தான். கடைசியா நான் இருக்கும் போது திடீர்னு என்னை காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க எல்லாருமே மாஸ்டர்ஸ் இல்ல, அவங்க தான் நைட்ஸ்னு. அவங்க என்னை காப்பாத்தினாங்க. எனக்கு ஃபுட்டு வாட்டரு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அப்போதான் அன்னைக்கு தான் முதல் முறையா நான் பிரின்சஸ் வயலட்டை பார்த்தேன். அவங்க என்னை காப்பாத்தினாங்க. ஸோ நானும் ரீபே பண்ணணும்னு நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மெய்டா ஒர்க் பண்ண. அன்னைக்கு நான் உங்களையும் பார்த்தேன். ஆனா இப்போ வரைக்கும் நான் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் இதுக்கு இப்படி பண்ணேன். நான் அங்கேயே செத்து போயிருக்கலாம் இப்படி பண்றதுக்கு. ஏன் எல்லாருமே காப்பாத்துனாங்க. இந்த நாள் வரும்னு எனக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்டே தெரியும். ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. நீ ஆலிஸை கொல்லணும். ஏன்னா அவ தான் எனக்கு ஒரு தடையா இருக்கா. என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தடை? பிரின்சஸ் வயலட் எப்பயுமே உங்களை ஒரு தடையா தான் பார்த்திருக்காங்க. உங்க ரிலேஷன்ஷிப் நம்ம பிரின்சஸ் லியோனல் கூடயும் ஆக்சல் கூடயும் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே. நீங்களும் அவங்க பக்கம் தான் நினைச்சு அவங்க பயந்து போயிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரியே ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் வந்தது. அதனால அவங்களோட பயம் அது இன்னமும் அதிகரிச்சுது. என்கிட்ட அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட். உங்களுக்கு கம்பேர் பண்ணா எனக்கு இன்னமும் புரியல. நான் எதுக்கு அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு. ஆனா அவங்களோட முதுகுல கத்தி இறக்கத வரைக்கும் நீங்க ரொம்ப நம்புனீங்க. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க. கடைசியில நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அதனால என்னை வெட்டிடுங்க. நீ என்ன சொல்ற? அதாவது எவ்வளோ சீக்கிரத்துல நீ எல்லா தப்பையும் ஒத்துக்கின அப்படின்னு நீ நினைக்கிறியா? லியான், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நீ அவசரமா எதையும் பண்றாத. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இந்த இடத்துல வெளிச்சம் அது இல்லவே இல்லை. எனக்கும் தெரியும் யங் மாஸ்டர். அட லியான், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. எதை நீ முடிவெடுக்குதா இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும்னு நம்ம நம்பணும். அட மிஸ் ஆலிஸ், நீங்க யங் மாஸ்டரை நம்புங்க. இப்போதைக்கு அப்படியே விட்டுற மாதிரி போறானா அந்த இடத்துல ஆலிஸ் ரொம்ப பயந்து போறா. அடுத்த சீனே அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த சைடு திரும்ப டோர் உடையுமா அதை பார்த்து பிரின்சஸ் வயலட் ரொம்ப பயந்து போறா. யாரு இப்படி பண்றா? அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் வருமா. அதை பார்த்து அவ இன்னமும் ஷாக் ஆகுறா. ஆமா, சீலியா. அவ எங்க போனா? அந்த வாய்ஸ் வேற யாரும் இல்ல, நம்ம ஆக்சல் தான். அவளை திரும்பவும் இங்க இருந்து கொண்டு போகணும்னு வந்திருக்கேன். நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நீ என்ன கொல்றதுக்காக வந்திருக்கியா என்ன? நான் கொல்றதுக்கான பிளான் இங்க போட்டேன். ஆனா எல்லாமே நாசமா போயிடுச்சு. நான் யோசிச்சு பார்த்த சினாரியோ அது எப்படி இருக்கும் தெரியுமா? நீயும் உன்னோட பிரதரும் அந்த மாஸ்டருங்களால கொல்ல பண்ணோம். அதுதான் நான் யோசிச்ச சினாரியோ. இங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்படி எல்லாம் சொன்னா ஒன்னும் நான் பயந்து போறது இல்ல. அதே மாதிரி நீங்க என்ன கொன்னுட்டா அதுக்கப்புறம் வர பிரச்சனையெல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்படியே ஒரு ஸ்க்ரால் எடுத்து அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சலான்னு பாக்குறா. நான் அது ஆக்சலுக்கு தெரிஞ்சது அந்த ஸ்க்ராலையே அப்படி எரிச்சிடறான் ஆளு. நீ என்ன பண்றதுக்கு பாக்குற? அங்க சைட்லயே நம்ம ஆலிஸோட ஸ்வாட் இருக்குமா? அதை பார்த்து ஆக்சல் கேக்குறான். அந்த ஸ்வாடு ஆலிஸோட ஸ்வாடு தானே? ஆமா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி அது உன்னோட சிஸ்டரோட ஸ்வாட் தான். அப்படின்னா நீ அவளை கொன்னுட்ட அதானே? எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணும் லியனல் கூடயும் கூடயும் சேர்ந்தானு. அதனால தான் நான் கொன்னுட்டேன். ஏன்னா அவ உன்னோட சிஸ்டரா வேற இருக்கா. கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் கொன்னுட்டேன். இப்போ என்ன ஒரே வெறியா இருக்கோ என்ன கொல்லணும்னு? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி என்னோட பிளான்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மேல இருக்கிற அந்த டவுட் அது எல்லாத்தையுமே நான் விளக்கணும்னா நான் இதை தான் பண்ணணும். அங்க இதை கேட்டோன்னே அவன் இன்னமும் ஆச்சரியம் ஆகுறா. ஏன்னா அவளோட தங்கச்சியை பத்தி கூட அவன் யோசிக்கவே இல்லை. இவனுக்கு என்னதாங்க வேணும்? உங்களால பிளான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே நாசமா போயிடுச்சு. இப்படியோ லியனலுக்கும் இந்த பிளானை பத்தி நான் சொல்லதான் போறேன். இதுவும் ஒரு ஃபெயிலியர்னு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீ என்னோட பிளான்ல ஜாயின் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது கேட்டோம் அவளுக்கு எதுவுமே புரியல. நீ எதுக்காக இப்படி சொல்ற? லியனலோட பக்கத்துக்கு நான் ஜாயின் பண்ணுமா? இன்னும் இல்ல, நீ ஒரு பிசினஸ்க்கான பார்ட்னரா இருக்க போற. நீங்க என்ன பிளான் பண்றீங்க எனக்கு தெரியல. அதாவது
நீங்க என்ன இந்த எம்பையரையே ஒட்டுமொத்தமா டேக் ஓவர் பண்ணலான்னு பாக்குறீங்களா என்ன சொல்ற? இந்த எம்பையரை டேக் ஓவர் பண்றதா? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்க ஒன்றும் பண்ண போதில்ல. ஏன்னா அதை யாரை எடுத்தா யாருக்கு என்ன வருது? அப்போனா உனக்கு உண்மையிலே என்னதான் வேணும்? ஈவில் எல்லாத்தையுமே அழிக்கணும். இந்த உலகத்துல இருக்க ஒரு ஈவிலையும் நான் அழிக்க போகிறேன். நான் இப்பதான் எனக்கு ஒரு விஷயமும் தோந்து சடனா நம்ம பக்கத்துல அந்த ஈவில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ஸ்டேஞ்சா ஒரு மாதிரி பயங்கரமான மானா அப்படியே சென்ஸ் ஆகுது. இதனால லியோனலோட பாடியே அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. நான் இந்த மாதிரி ஒரு மானாவை இதுக்கு முன்னாடி சென்ஸும் பண்ணதில்ல. அங்க திடீர்னு ஒரு வாய்டு ஸ்பியர் அப்பியர் ஆகுமா? அதனால அந்த செவுரு அங்க இருக்கிற அந்த பில்டிங்கு அதெல்லாம் அப்படியே தரமட்டமா அழியுது. இந்த இடத்துல ஆக்சல அப்படியே அவன் தாக்குறானா? அங்க ஆக்சலும் கேக்குறான், அம்மா நீ யாரு? ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் பயங்கரமா தாக்கினே இருக்கானா? அந்த அட்டாக்கும் வயலட் மேல பல்லான்னு போமா? இதனால ஆக்சல் அப்படியே தள்ளி விடுறான் தூரமா. தூரமா இரு, இதுக்குள்ள வந்தா உனக்கு தான் பிரச்சனை. இந்த சைடு அவங்க பண்ற ஒரு அட்டாக்ல அந்த வீடே தரமட்டமா அழியுது. ஆக்சல் திரும்பவும் தாக்க போனா அவன் பயங்கரமான ஒரு பவரை வச்சு தாக்குறானா? நல்ல வேலை ஆக்சல் அதையும் தடுக்கிறான். நான் எதிர்பார்க்கல இவனுக்கு ஃபேஷியல் மேஜிக் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. திடீர்னு அவன் அப்படியே பின்னாடி போறானா? அங்க இப்பதான் ஆக்சலே சொல்றான், நான் இவனை பார்க்கும் போது ஒரு ஆர்டினரியான பர்சன் நினைச்சேன். இவன் ஒன்னும் ஆர்டினரியான பர்சன் இல்ல. எப்படி பார்த்தாலும் இப்போ நான் தான் ஜெயிக்க போறேன். இந்த சைடு நம்ம ஹீரோவா அங்க கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு கேளம்? பிரச்சனையா என்ன? இல்ல எனக்கு வலிக்குது பயங்கரமா. ஏதோ என்னோட உடம்பே அப்படியே பிச்சு தொண்டு தொண்டா ஆக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவரை மாதிரி எனக்கு ஃபீலிங் அப்படியே எனக்கு வர ஆரம்பிச்சது. கண்டிப்பா இது எல்லாமே அவனோட பவர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா ஆச்சு? எதுக்கு நீ ஸ்டாப் பண்ண? நீ ஸ்டாப் பண்ணிட்டேனா இதை எண்டாக்குறதுக்கான டைம். நீ ஏன தேடி வந்திருக்கும் போது நானும் உன்னை கொள்றதுதான் விரும்புவேன். இப்போ அவனோட பவர்ஸை பத்தி எனக்கு தெரியுது. சோ இங்கிலிருந்து நான் தப்பிச்சு போறதுதான் எனக்கு நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க திடீர்னு ஒரு ஸ்வாட பறந்து விழுமா? அதை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியுது சீலியாவோட அதே ஸ்வாடு தானே. அம்மா நீ சீலியாவை என்ன பண்ண? சீலியாவா? நான் அவளை பியூரிஃபை பண்ணிட்டேன். பியூரிஃபிகேஷன் சொன்னோன்னே அவளுக்கும் அவங்களுக்கு தெரியல என்னதுன்னு. அப்புறம் இந்த ஆக்சலே சொல்றான், பியூரிஃபைனா அப்படின்னா இப்போதைக்கு அவ இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா யார் இதை பண்ண சொன்னா? எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க யாரு? நாங்க தான் மிஸ்ட். நாங்க அந்த மாதிரி ஆளுங்களை ஃபர்கியூ பண்ணவே மாட்டோம். முக்கியமா பியூரிஃபை பண்ணதுக்கு அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு சொல்லிட்டு அங்க ஹீரோ மஞ்சு போயிடறானா? அங்க ஆக்சலும் யோசிக்கிறான், நான் எதிர்பார்க்கல என்னோட பிளானுக்குள்ள இத்தனை பேர் நடுவுல மூக்க நுழைப்பாங்கன்னு. இப்ப என்னோட பிளானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்டரப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க கேலனோட மண்டாங்க பயங்கரமா வலிக்குது. நான் இந்த மாதிரி ஒரு வலியை அனுபவிச்சதே இல்ல. ஆமா அது இன்னும் அந்த அளவுக்கு வலிக்குதா என்ன? ஆமா இல்லையா பின்ன நான் என்ன யோசிச்சேன்னா நான் அங்கேயே வந்து போயிடும்னு யோசிச்சேன். அதுக்கும் மேல நீ பாத்தியா நம்மளால அவனை தொட கூட முடியல. அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு வழி ஒண்டிதான் இருக்கு. என்ன சொல்ற? வழி இருக்கா? ஆமா நம்ம கிட்ட அந்த ஸ்வாடோட ஒரு பகுதி இருக்கு, ஞாபகம் இருக்கா? அந்த எலமெண்டல் ஸ்டோன் அது காடோட ஒரு மெட்டீரியல் தான். என்னோட திங்கிங் ஒண்டிதான் இதை வச்சு என்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன் அவன் கிட்ட. இல்ல அதை நீ பயன்படுத்த கூடாது. நீ இதுக்காக தான் இதை உன் கூடயே கொண்டு வந்தியா என்ன? ஏன்னா நீ இதை பயன்படுத்தினா அது கண்டிப்பா அது உன்னையும் கொல்லும். எனக்கு தெரியும் அது டேஞ்சரஸான விஷயம்னு. ஆனா நம்ம கிட்ட இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ நம்மளுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்டிவ் பண்ணணும். நான் பாஸ்ட் லைஃப்ல தப்பு பண்ண மாதிரி இந்த லைஃப்ல தப்பு நான் பண்ண விரும்பல. இப்போ நம்மளுக்கு ஆப்போனண்டா இருக்கிறவன் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நம்மளுக்கு காத்துன்னு இருக்கு. நானும் அவனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். அப்பதான் என்னால அந்த பாஸ்டோட தலைவிதியை மாத்த முடியும். இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸ்வாடோட ஒரு ஸ்டோன் அதை இவன் எடுக்க கொண்டு வந்தான். அதை வச்சு இவன் என்ன பண்ண போறான் அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இன்னமும் ஒரு 2-3 எபிசோடு ஏதோதான் நம்ம சீக்கிரமாவே பார்த்து முடிச்சலாம். அதுக்கப்புறம் இது ஆன்கோயிங்ல தான் இருக்கு. எப்போ இது ரிலீஸ் ஆகுதோ நானும் அந்த டைம்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம சேனல் கூட கொஞ்சம் கான்டாக்ட்ல இருங்க. நான் நோட்டிபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.